கண்ணப்பனை உயிரோட பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம். ஓ சரி சார், அந்த காருடைய நம்பரை நோட் பண்ணீங்களா? வண்டி நம்பர் நோட் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கு. அந்த தகவல் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சார் ஓகே சார், அப்புறம் நான் ஃபோன் பண்றேன். சரி சார். என்ன மாப்பிள, நீங்களும் உங்க மாமனாரும் எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அது இன்ஸ்பெக்டருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆமா, கண்ணப்பனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது என்ன விஷயம்? அவர் தான் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்களாவது சொல்லுங்களேன். மாமி, இத்தனை வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில மாமா ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. இப்பதான் ஒரு பிரச்சனையா சால்வ் ஆயிட்டே வருது. எல்லா விஷயமும் கூடி சீக்கிரம் சால்வ் ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்னடா மாப்பிளையும் இப்படி சொல்லிட்டு போறார்? அங்கிள், நான் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுக்குப்பா நீ போனோம்? ரூம் பாய் அனுப்பிச்சா வாங்கி வந்து கொடுத்துட்றான். இல்லை, வாக் போன மாதிரி இருக்கட்டுமே. அப்போ நானும் வரேன். வாங்க சார். 413 கீ கொடுங்க. அதை வாங்கிட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? யார் வாங்கிட்டு போயிருப்பா? நம்ம ரூமுக்கு போலாம் தாத்தா. அவ 2 பேரும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? வா, நீ போ. தினமும் வாக்கு போகிறது ஒரு நல்ல வழக்கம்தான், ஆனால் அது ப்ராக்டிஸ் ஆகணும். சார், என்னப்பா? நீங்க லாண்டரி கொடுத்த துணி ரெடி சார். அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்ல சார், நான் டியூட்டி முடிஞ்சு கிளம்பிடுவேன் சார். அப்படியா? அரவிந்த், ஆ இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரி. பாப்பா. அந்த காலத்தில் கும்பகோணத்தில் நான் போகாத கோயில் இல்லை. ஆனால் எப்போ இங்கே வந்தாலும் இந்த கோவிலெல்லாம் பார்த்தா ஒரே பிரமிப்பாக இருக்குது. சென்னையிலேருந்து கிளம்புறச்ச மனசில் ஒரு கவலை இருந்ததுமா. இங்கே வந்து கோயிலெலாம் பார்த்த உடனே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அம்மா, எங்கேயாவது உங்கள் அப்பா வந்துடுவாரோன்னு பயமா இருக்கு. அவர் மட்டும் நம்ம எல்லாரையும் சேர்த்து பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, நான் பட்ட பாடெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாரும் வந்திருக்கீங்களா? அரவிந்த், நீ இப்போ எப்படி இருக்க? காயத்தை பற்றி கேட்குறீங்களா? சரியா போச்சு. இப்போ இந்த மார்க் மட்டும் இருக்கு, அதை விடுங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நன்னா இருக்கு அரவிந்த். நீ இப்படி மாறிட்டே தெரிஞ்சப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கே போயிட்டான்? என்னை மாற்றினது ருக்மணி தான். சார், என் கூட ஒருத்தர் இருந்தார் காலா, அவர் இந்த பக்கம் வந்தாரா? வரல சார். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எதுக்கு கும்பகோணம் வந்திருக்கீங்க? வேற எதுக்கு? என் மாப்பிள்ளை அங்கே இருக்கிற வரைக்கும் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்காது. அதனால எங்கேயாவது அவள் கல்யாணத்தை முடிச்சுடலான்னு எல்லாரும் இங்கே வந்துட்டோம். மாப்பிள்ளை கும்பகோணத்துக்கு வருவார்னு எனக்கு நன்னா தெரியும். ஆனால் இதே லாட்ஜில் வந்து தங்குவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கண்ணப்பனால கண்ணனுக்கும் சுந்தரத்துக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது.
கண்ணப்பனாலையா? கண்ணப்பன் தான் என் அப்பான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்ல. என்னப்பா புது கதையெல்லாம் சொல்ற? கதை இல்லை தாத்தா, நிஜம். ருக்கு, நான் அன்னைக்கு கண்ணா அனாதை இல்லை, அவரோட அப்பா யாருன்னு உனக்கு நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல. கண்ணப்பன் தான் கண்ணனோட அப்பா. இந்த விஷயத்தை நான் கண்ணப்பன் கிட்ட சொல்லணும், முடியல. ஆஃபீஸ் வேலையை அவசரமாக குன்னூருக்கு போய் ஆக்சிடென்ட். நான் மட்டும் இதை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க, நீங்களாம் இங்கே கும்பகோணத்துக்கு வந்திருக்கவே வேண்டாம். ருக்குவுக்கும் கண்ணனுக்கும் இந்நேரம் கல்யாணம் நடந்து முடிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த விஷயத்த உடனே கண்ணன் கிட்ட சொல்லிடணும். வேண்டாம் ருக்கு, இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்பா வேணாங்கிற? இப்போ சொன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமே. கண்ணன் நம்ப மாட்டார். கண்ணப்பன் தான் என்னோட அப்பா அவர் தீவிரமாக நம்பிட்டு இருக்காரு. நான் அவரை பார்த்து பேசினோடனே சரியாயிடும். என்னால் தானே கண்ணருக்கு கல்யாணம் நின்று போச்சு. நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, அங்கிள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வரேன். அரவிந்த், அப்பான்னு சொன்ன உடனே தான் நேக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு அப்பாவும் வந்துருவாரோன்னு தான். அப்படி வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அது ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், பார்க்கலாம். நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். வரேன். இந்தா. தேங்க்யூ சார். இந்தாங்கண்ணே. சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து. அண்ணே, நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாரும் நேரம் அங்கே வந்துடுவா? வரதை பற்றி ஒன்றும் இல்லை. யார் கண்ணிலையும் பற்றாத. போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கண்ணன் கண்ணில் பற்றாத. ஒன்று நல்லா தெரியும். கவலைப்படாதீங்கண்ணே, கூட்டத்தோட கூட்டமாக கலந்துடுறோம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. மக்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதோ அவங்கள காலி பண்ணிடணும். கவலையே படாதீங்க சார், நாங்கள் கச்சிதமாக எல்லாத்தையும் முடிச்சிடறோம். புருஷோத்தமா, அந்த வரேண்ணே. இங்க வா. போன வேலை என்ன முடிஞ்சதுண்ணே. நம்பர் பிளேட்டை மாத்திட்டியா? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் மாற்றியாச்சுண்ணே. சரி, நாளை காலையில் சந்திப்போம். சரிண்ணே. ஜாக்கிரதை. சார், இவன் தான் சார் கண்ணப்பன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு இவன் ஃபோன் பண்ணா காலர் ஐடியில் இவன் நம்பரை நோட் பண்ணி எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார். மற்றபடி யாரும் பயப்பட வேணாம். நாளை காலையில் ஃபங்க்ஷனுக்கு நாங்களே வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறோம். ஓகே? ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ், பத்திரமா பார்த்துக்குங்க. ஓகே சார். வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன என்ன உங்களை ஒன்று கேட்டா கோச்சுக்க மாட்டேளே? கோச்சுக்காத மாதிரி கேளு. ஃபங்க்ஷன் நெருங்க நெருங்க ஒரே டென்ஷனா இருக்கு. கண்ணப்பம் மிரட்டுறதும் போலீஸ் எல்லாம் வந்துட்டு போறதும் பார்த்தா பயமா இருக்கு. என்ன பண்ணணுங்கிற? இந்த மாதிரி நேரத்துல இந்த ஃபங்க்ஷன் தேவைதானா? இல்ல, இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்லல. கும்பகோணத்துல நமக்கு வேண்டப்பட்டவா நிறைய பேர் இருக்கா. அவ ஒருத்தர்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நாம ஊருக்கு போலாமேன்னு. பாய் மூடுறே. உன்னை நான் இங்க வர சொன்னேனா? ஏன் பின்னாலே துரத்தின வந்து என் பிராணனை வாங்குறேன்? இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது வெறும் ஒப்புக்காக மட்டுமில்ல, என் மன நிம்மதிக்காக, என் மனசாந்திக்காக. இதனோட அர்த்தம் யாருக்கும் தெரியாதுரே. நான் புண்ணியம் தேர்றதுக்கான வழி. யார்கிட்டயோ பொறுப்பை ஒப்படைக்கிறதா, ஊரை பார்த்து போறதான். உனக்கு பயமா இருந்தா நீ ஊரை பார்த்து போ. ராகவா, உங்க அம்மா வச்சுன்னு ஊருக்கு பரப்புடுங்க. எல்லாரும் ஊருக்கு பரப்புடுங்க. மன்னிச்சிடுங்கண்ணா, நான் தெரியாம பேசிட்டேன். வேண்டாம், நீங்க இருந்தியானா நீயும் குழம்பி என்னையும் குழப்பிண்டே இருப்ப. நீ முதல்ல ஊருக்கு புறப்பட்டு போ. மாப்பிள்ளை மட்டும் இங்க இருந்தா போறோம். அப்பா, அம்மா ஒன்றும் தப்பாக சொல்லிடலையா? உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அப்படி பேசினான். உங்கள்
உயிர் மேல உங்களுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்கு. சரி, இங்கேருந்து தப்பிச்சுட்டா என் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் போயிடுமா? டேய், பசியின் சாவும் ஒரு மனுஷனை துரத்தினே தாண்டா இருக்கும். அதுலேருந்து எவனும் தப்பிக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும், போதுமா? அது தெரியும் மாப்ள. அந்த கண்ணப்பன் ஃபங்க்ஷனுக்கு நிச்சயமா வருவான். அவனுக்கு சாவு என் கையில தான். என்னடா சொன்னேன் ராஸ்கல்? என்னண்ணா கண்ணனை அடிச்சிட்டேன். ஏண்டா நீயும் கொலவரி பிடிச்சாலே கண்ணப்பன் யார் உனக்கு தெரியுமா? அவன் கையால சாவ எனக்கு குடுப்பின இருக்கணும்டா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நாம உண்மையை மறைக்கிறதுனால தான் அவர் கோவப்படுறாரு, அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? மாப்பிள இல்ல, நாளுக்கு நாள் கண்ணப்பன் பேர்ல இவனுக்கு வன்பம் ஜாஸ்தி ஆயிண்டே போறது. ஆமா, எல்லா விஷயத்தையும் மறைச்சு மறைச்சு பேசி அந்த கொலைகாரனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா வேற எப்படி பேசுறதா? மாப்பிள வாத்துக்காரிய வாய புத்திண்டு பேசாம இருக்க சொல்லுங்க. கோத, எதுவும் பேசுங்க, உள்ள போ. ஷியாம், ஆர்த்தி எல்லாருமே உள்ள போங்க. நீங்களும் போங்க மம்மி. அப்பா, என்னை விட எங்களை விட அந்த கண்ணப்பன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான்ல? நீங்க கன்னத்துல அரைஞ்சது மனசுல வலிக்கிறதுப்பா. பாருங்க மாப்பிள, யாருக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேனோ அவனே மனசு வந்து போக முடியாத நிலைமை ஆயிடுத்து பாருங்க. விடுங்க மாமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. விடிஞ்சது எல்லாமே தெளிவாயிடும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. இப்படி ஆளாளுக்கு வெறிச்சு பார்த்துருந்தா ஒன்றும் நடக்காது. சட்டுப்புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த பகவானை பாத்தியா எப்படியெல்லாம் முடிச்சு போட்டு லாவகமா அவுக்குறாருன்னு. அன்னைக்கு அந்த கண்ணப்பனால என் கழுத்துல தாலி ஏறித்து, இன்னைக்கு அவர் பிள்ளையால என்னோட பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க போறது. என்னம்மா சொல்ற? உன் கல்யாணத்துக்கு கண்ணப்பன் உதவுனாரா? ஆமா இருக்கும். அன்னைக்கு வரதட்சணை கொடுக்காம என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு உங்க அப்பா. அன்னைக்கு எங்க அண்ணனுக்கு அவ்வளவு வசதி இல்லை. கண்ணப்பன் தான் தன்னோட வீட்டை வித்து அந்த பணத்தை கொடுத்தார். நம்ம குடும்பத்துக்கு கண்ணப்பன் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கான். உன் வாழ்க்கை நன்னா அமையணும்னு பாடுபட்டவன் உன் பொண்ணு வாழ்க்கையை நிச்சயமா பாழடிக்க மாட்டான். நீ கவலைப்படாம இரு. ஏமா, கண்ணன்கிட்ட கண்ணப்பன் தான் உங்க அப்பான்ற உண்மை சொல்லிட்டா என்ன? அதனால என்ன பிரயோஜனம்? கண்ண மனசுல புதுசா குழப்பம் வரும். பிரச்சனைக்கு முடிவு வராத. இங்க பாருங்க பாட்டி, இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்ணப்பன் கிட்ட தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் அரவிந்த் எது சொன்னாலும் அவர் கண்டிப்பா கேட்பாருன்னு. அரவிந்த் தெரிஞ்சிருவாருன்னு நான் நம்பினேன் இல்லையா? அதே மாதிரிதான் கண்ணப்பன் அங்கிளாலையும் எந்த கெடுதலும் வராதுன்னு நம்புவோம். ஏன்னா நாங்கெல்லாம் இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம வெறுமனே உட்கார்ந்து இருக்கல. கண்ணப்பன் அந்த காலத்துல உங்களை அப்பா அப்பான்னு சுத்தின்னு இருப்பானே, நீங்க சொன்னா அவன் கேட்க மாட்டானா? நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லக்கூடாதா? லட்சுமி, மனுஷன் பிறக்கிறப்பவே அவன் இறக்கிற தேதியும் பகவான் நம்ம தலையில எழுதி வச்சுடுற.
நாம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது பகவான் நமக்கு போட்ட பிச்சை. என் புள்ள சுந்தரத்தை கண்ணப்பன் கொன்னுடுவாங்கிற பயத்தை விட வேறொரு வருத்தம் தான் என் மனசை உறுத்திண்டே இருக்கு. லட்சுமி, எத்தனையோ தடவை என் பிள்ளைய மகாப்பாவி மகாப்பாவின்னு திட்டிருக்கேன். அவ அப்படி என்ன பாவம் பண்ணிதான்? சொல்லு லட்சுமி, நம்ம புள்ள மகாப்பாவியா? நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தெரு தெருவா பட்சணம் போட்டு வித்தாண்டியாவா? கல்யாணம் காது குத்துன்னு ராத்திரி முழுக்க கண்மூடிச்சு சமையல் பண்ணினாண்டி. தன் தங்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தன் மானத்தையே விட்டு கொடுத்தாண்டி. இத பத்தி நாம யாராவது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தோமா? கண்ணருக்கு தன் தங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைச்சப்போ எல்லாரும் கண்ணிலேயும் அவன் சராசரி மனுஷனாகத்தான் தெரிஞ்சான். ஆனா கண்ணா அனாதன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே தன் தங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உறுதியா இருந்தானே, அந்த இடத்துல தான் அவன் எல்லாரையும் விட உயர்வான இடத்துல நிற்கிறான்.